வெல்கம் டு தாராடேட் அகாடமிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது க்ளீனிங் ஆஃப் ஃபுட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனுமே அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் என்ற லெசன் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஆஃப் ஃபுட்டுன்ற டாப்பிக்குள்ளே வரும். ஸோ நம்ம வீக் 4 பார்க்க போகிற ஒரு டாப்பிக்கான க்ளீனிங் ஆஃப் ஃபுட்டுக்குள்ளே இந்த 2 லெசன்ஸுமே வரும். ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப லென்த்தியான லெசன் இது ஆக்சுவலி. ஸோ இதுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள்ன்றதை நம்ம ஷார்ட்டாக இந்த கிளாஸ்லேயே முடிக்க ட்ரை பண்ணலாம். முடியாது, பட் ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க போகலாம், கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு டார்கெட் பேட்சோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலையோ, நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 16 ஜூலை வரைக்கும் தான் நம்ம இந்த 1000 ருபீஸ்க்கு டார்கெட் பேட்ச் கொடுக்க போகிறோம். ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 110க்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம 150 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டான ஒரு பேட்சாக கொடுக்குறோம். ஸோ இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் டாபிக்ஸில் கிராமர் பார்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸோட டாபிக்ஸையும் நான் டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எப்படி அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், காம்ப்ரிஹென்ஷன் கொஷனில் கிராமர் பார்ட்ஸ் இருக்கட்டும், அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் எப்படி அட்டன் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு இந்த டார்கெட் பேட்சில் தான் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நம்ம 1800 இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ யார் ஜாயின் பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ், யார் ஜாயின் பண்ணுறாங்களோ ஜாயின் பண்ணட்டும். ஸோ கம்மி ப்ரைஸில் இருக்கும்போது ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து 1800 இன்க்ரீஸ் செய்யப்படும். ஏன்னா கம்ப்ளீட்டான பேட்ச். இந்த டார்கெட் பேட்சில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த 500 ருபீஸில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் பிடிஎஃப் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 2-3 பிடிஎஃப்ன்ற மாதிரி இருக்கும். வித் ப்ராக்டிஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ற மாதிரி இருக்கும். கொஷின் பேங்க் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதே 800 பேஜஸ்ன்ற மாதிரி வந்துடும். நீங்கள் வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மாடல் கொஷின் பேப்பருமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. எக்ஸாம்ஸ்க்கு 2 வீக்ஸ் நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இந்த டார்கெட் பேட்சில் இன்க்ளூடட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட் பேட்ச் 1200 எப்போலேருந்து 17 ஜூலைலேருந்து இன்க்ரீஸ் ஆகப்படும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 500 ருபீஸ் பேட்சுன்றது 750 மாறிவிடும் 17 ஜூலைலேருந்து. அதே மாதிரி இந்த கொஷின் பேங்க்கும் இந்த மாடல் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர், இது ரெண்டுமே சேர்த்து 500 ப்ரொவைட் செய்யப்படும் ஃப்ரம் ஆகஸ்ட் 1லேருந்து. ஓகேங்களா? இதுக்கு நான் வேறு ஒரு பேம்ப்ளெட்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம பேட்ச் எப்படி செயல்படுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இனிமேட்டு என்சிஆர்டி புக்ஸ் எடுத்து படிக்க தேவை. இதில் இருக்க ஷார்ட்ஸ் நோட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க கான்செப்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். சயின்ஸ்க்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? வாங்க இப்போ பார்க்கலாம். க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ க்ராப் ப்ரொடக்ஷன், அதாவது க்ராப்னா முதல்ல என்ன, க்ராப்ஸ்னால் என்ன சொல்லுவோம் தமிழில்? பயிர்கள்னால் என்ன? பிளான்ஸ் க்ரோன் பை மேன் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் டு அப்டைன் ஃபுட், க்ளோத்திங் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஆர் கால்ட் க்ராப்ஸ். மனுஷங்க ரொம்ப பெரிய ஸ்கேல், அதாவது லார்ஜ் குவான்டிட்டியில் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடோ இல்லை துணியோ இல்லை வேறு ஏதாவது தேவைப்படுற இந்த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை வளர்க்கிற பிளான்ட்ஸ் தான். அந்த பிளான்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பயிர்கள்னு சொல்லுவோம். வீட்டில் ஒரு செடி வளர்த்தா அது க்ராப் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஒரு பெரிய வாழைத்தோட்டம் இல்லை நெல் வெயில் வச்சு நெல் வச்சாதான் அது நம்ம க்ராப்புன்னு சொல்லுவோம். லார்ஜ் ஸ்கேல்ஸ்னால் ஏன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல? இப்போ நிறைய பயிர்களை வச்சு நீங்கள் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அதனால தான் இதை க்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். வீட்டில் நம்ம வைக்கிற செடிகள் எல்லாமே க்ராப்ஸ் கேட்டகரிக்குள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் க்ராப்ஸ். சிரல் க்ராப்ஸ்னால் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். வீட்டு, பேடி, மெய்ஸ், அதாவது தானிய வகைகள்னு சொல்லுவான். சிரல் க்ராப்ஸ்னால் தானிய வகைகள். நம்ம தினமும் சாப்பிட்ற அந்த சாதம் இருக்குல்ல, அதுதான் பேடி, ரைஸ்ன்னு சொல்லுவோம். சப்பாத்தினா வீட்டு நம்ம செய்கிற சப்பாத்தி வீட்டிலேருந்து செய்வோம். அப்புறம் இந்த மைஸு, கார்னுனா சோளம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்சஸ், கிராம்பி, பீன், பருப்பு வகைகள் பல்சஸ்னால். ஸோ இதான் சாம்பாருக்கு போடுற பருப்பு. இந்த சனா கிராம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த கடலை பருப்பு. ஸோ பட்டாணி, அதுதான் பீஸுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீன், கொட்டைகள் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே பல்சஸ் பருப்பு வகைகளுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ். ஸோ மஸ்டர்ட், கிரவுண்ட்நட், சன்ஃப்ளவர், எண்ணெய் எடுக்கிற அந்த விதைகள். கடுகு மஸ்டர்ட்னா கடுகு, கடலை ஏன்னா கிரவுண்ட்நட்டு, சன்ஃப்ளவர்னால் சூரியகாந்தி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்குது? டொமேட்டோ. ஸோ அதுக்கப்புறம் கேபேஜ்னால் நம்ம என்ன சொல்லலாம்? கேபேஜ்னால் முட்டைகோஸ். ஸ்பைனச்னால் கீரை.
ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்குது, வாழைப்பழம், மாங்காய், ஸோ கொய்யாமரம், ஓகேங்களா, கொய்யாப்பழம். ஸோ இது எல்லாமே வந்து நிறைய அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது வந்து கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், பயிர்களின் வகைகள் என்ன? கிராப்ஸை வந்து நம்ம 3 விதமாக பிரிப்போம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்பென், வாழ்நாளே பொறுத்து. ஸோ கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் இன் 1 year or 1 season. எக்ஸாம்பிள் வீட் அண்டு பி. ஒரே வருஷத்தில் இல்லை ஒரே சீசனுக்குள்ளே வளருது, பலன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து செத்துரும். அந்த மரம்ன்றது அந்த செடிகள் தான் செத்துரும். அதுக்கு பேர் வந்து அதுக்கப்புறம் அது புதுசாக தான் நம்ம வந்து விதை போட்டு வளர்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நெல் சொல்லலாம், வீட் அந்த கோதுமை சொல்லலாம். இது வந்து இந்த பயிர் வந்து போட்டு 4-5 மாதத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம். அதோட அவள் தான் முடிஞ்சுது, ஓகேங்களா. வருஷத்துக்கு 2 தடவை செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் அந்த பயிரிட முடியும்னா அது வீட் அண்டு பி, அரிசி, இது எல்லாமே இந்த ஆனுவல். நெக்ஸ்ட் வந்து பைனவல்னால் வந்து பைனவல்ஸ்னால் கம்ப்ளீட் த லைஃப் சைக்கிள் இன் 2 years or 2 seasons. அதாவது வந்து கேரட்டு, ரேடிஷ் எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம், 2 வருஷம் ஒரே வருஷத்தில் வந்து 2 தடவை வந்து 2 சீசன் எடுக்கும் போது நம்ம வந்து 2 சீசனில் வந்து நம்ம ஃபுல் சைக்கிளில் இது வந்து இந்த பயிரிட முடியும், ஓகேங்களா. ஃபஸ்ட் இயர் வளரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் வந்து இது வந்து 2 வருஷத்துக்கு, பைனல்னால் ஒரே வருஷத்துக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு. ஸோ கம்ப்ளீட் தர் லைஃப் சைக்கிள் இன் 2 years. நான் ஒரே வருஷத்துக்கு 2ன்னு நான் சொல்லிட்டேன், ஐம் சாரி. ஸோ இது என்னென்னா வந்து 2 வருஷம் வந்து 2 சீசனில் எடுத்துக்கும், ஓகேங்களா. ஃபுல் சைக்கிளாக அது வந்து முடியும். ஃபஸ்ட் இயர் வந்து அது வந்து வளரும். அது எப்படின்னா வந்து காய் பகுதி வந்து ஃபஸ்ட்டு ஒரு இயர் வளரும், ஓகேங்களா. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா பழமோ இல்லை ஒரு ஃப்ரூட்டோ கொடுக்கும், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரட்டு, முள்ளங்கி, ஸோ இதெல்லாம் வந்து 2 வருஷம் எடுத்துக்கும் அந்த பயிர்ன்றது ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள் கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பெரினியல், லீவ் ஃபார் செவரல் இயர்ஸ். எக்ஸாம்பிள் ஜிஞ்சர், பைன். ஸோ ஒரு தடவை வச்சா பல வருஷத்துக்கு வந்து பலன் தரது தான் வந்து இந்த பெரினியல் கேட்டகரியில் வருது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இஞ்சி, கோகனட் ட்ரீ, ஸோ மேங்கோ ட்ரீ, இதெல்லாம் ஒரு தடவை நம்ம வந்து பயிரிட்டால் போதும். ஸோ நம்ம வந்து அதை நட்டுனா போதும் மண்ணில். ஸோ நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அதோட ஃப்ரூட்டு வெஜிடபிள்ன்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜிஞ்சர் அண்ட் பைன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த நெல் கொடுக்கும். ஸோ பைனல்னால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு இந்த கேரட்டு, முள்ளங்கின்ற மாதிரி செடிகள் வந்து நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும். இந்த பெரினியல்ன்றது வந்து ஒரு தடவை அரச மரமோ தேங்காய் மரமோ இல்லை மாங்காய் மரமோ நட்டுட்டா போதும், வருஷம் காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள்ன்றதை கொடுக்குது, ஓகேங்களா. அதாவது மாங்காவும் தேங்காவும் நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் சீசன் ஆஃப் கல்டிவேஷன்ஸ், பயிரிடும் காலத்தை பொறுத்து. ஃபஸ்ட்டு வந்து காரிஃப் கிராப்ஸ் க்ரோன் இன் ரெய்னி சீசன். எக்ஸாம்பிள் ரைஸ் ஆர் மேஸ். மழைக்காலம் ஸ்டார்டிங்கில், அதாவது ஜூன் ஜூலையில் இந்த பயிர் போட்டால் நம்மளுக்கு அக்டோபர் நவம்பரில் வந்து இந்த அறுவடைன்றதை நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது தண்ணி வந்து ரொம்ப வேணும். ஸோ இந்த ரைஸுக்கு அந்த அரிசி அண்டு சோளத்துக்கு அதிகமான தண்ணின்றது தேவைப்படுது, ஓகேங்களா. ரைஸ் அதாவது நெல் வயல் எப்போவுமே வந்து தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும். ரைனி சீசன் தான் வந்து இந்த நெல்லுக்கு வந்து ரொம்ப கரெக்டான சீசனுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ராபி கிராப்ஸ். ஸோ க்ரோன் இன் வின்டர் சீசன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் வீட்டு அண்டு கிராம். குளிர்காலத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் அண்ட் ஏப்ரல் வரைக்குமே அறுவடை பண்ணுவாங்க. இந்த பயிர்கள் வந்து மழை தண்ணி அவ்வளோவா தேவையில்லை, லைட்டாக குளிர் வந்து இருந்தால் போதும். அந்த வெதர் தான் இந்த வீட் அண்டு கிராம்ன்றது வந்து வளரும், ஓகேங்களா. ஸோ நார்த் இந்தியாவில் வின்டரில் வந்து கோதுமை நல்லா வளரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் யூஸ் ஃபுட் கிராப்ஸ் க்ரோன் டு ஃபுல்ஃபில் த பேசிக் ஃபுட் ரெக்குயர்மெண்ட்ஸ், சிரல்ஸ், பல்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழில் பார்க்கலாம். ஸோ மக்களோட பசியை வந்து தீர்க்கிறதுக்கு நம்ம வளர்க்குறது என்னென்ன, நம்ம சிரல்ஸ்ன்னு பார்த்தோம், பல்சஸ்ன்னு பார்த்தோம், ஓகேங்களா. பருப்பு வகைகள், ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாதம், அதுக்கப்புறம் வீட்டு, கோதுமை, அதாவது மைதா, இதெல்லாம் சிரல்ஸ் கேட்டகரிக்குள்ளே வரும். இந்த பல்சஸ் கேட்டகரிகள் வந்து பருப்பு வகைகள் எல்லாமே வரும். இதெல்லாம் நம்மளுக்கு டெய்லிக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்கள், ஓகேங்களா. நம்மளோட யூஸ் பொறுத்து நம்ம வந்து விளைச்சல்ன்றதை நம்ம செய்கிறோம். நம்மளோட பசி தீர்க்கிறதுக்காக இந்த சிரல்ஸ் அண்ட் பல்சஸ், இந்த கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம், பருப்பு வகைகள். ஸோ இது வந்து அரிசி, கோதுமை, மைதா, இதெல்லாம் நம்ம வந்து பயிரிடுறோம், நம்மளோட தேவைகளுக்காக பயிரிடுறோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் கிராப்ஸ் க்ரோன் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் லைக் டீ, காஃபி. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் வளர்க்க மாட்டாங்க, ஃபேக்ட்ரியை வந்து அனுப்பிச்சு பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்து காசு பார்க்கணுன்றதுக்காக வளர்ப்பாங்க. இப்போ வந்து ஊட்டி, மூணாரில் பார்த்தீங்கன்னா அந்த
தேயிலை தோட்டம்ன்றது வந்து ஒரு காசுக்காக தான் அது வளர்க்குறது ஓகேங்களா, நம்ம பசியை தீர்க்கறதுக்காக இல்லை ஓகேங்களா. அப்புறம் வந்து கரும்பு, வேறு என்ன சொல்லலாம், குங்குமப்பூ, வேறு என்னென்ன சொல்லலாம், நிறைய நம்ம காசு பார்க்குறதுக்காக நிறைய பயிர்கள்ன்றதை நடுறாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தின் வரலாறு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் இஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கல்டிவேட்டிங் சாயில், ப்ரொடியூசிங் கிராப்ஸ், ரியரிங் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அதர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் அது விவசாயம்னு சொல்கிறது வந்து வெறும் செடி வளர்க்குறது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு கலை ஓகேங்களா, ஒரு ஆர்ட் இல்லை சயின்ஸ்னு சொல்லலாம். மனப்படம் நம்ம வந்து மண் வந்து பதம் பார்த்து கல்டிவேட் பண்ணுறோம், சாயிலை வந்து கல்டிவேட் பண்ணுறோம், மனம் வந்து பதம் பார்க்குறோம், க்ராப்ஸ் அதாவது பயிர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது கூடவே வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குறது, அதாவது ரியரிங் அனிமல்ஸ் ஓகேங்களா. இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்ன்றதை சொல்கிறோம். ஒரு ஃபார்மர் வந்து வயலில் வந்து நெல் வளர்ப்பார், கூடவே மாடு வந்து வளர்த்து பால் அந்த மில்க் இருக்குல்ல எடுப்பார். இது ரெண்டுமே வந்து அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்குள்ளே தான் வருது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இயர்லி மேன் கலெக்டட் த எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அஸ் ஃபுட். ஹவவர் வென் ஹி அப்சர்வ் தட் seeds gives rise to new plants, he started farming and began to live a settled life. ஸோ ஆதி மனுஷன் வந்து அது இயர்லி மேன் சொல்லுவோம். ஆதி மனுஷன் ஸ்டார்டிங்கில் காட்டில் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு செடியில் இருக்கிற சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அந்த குறிப்பிட்ட பார்ட்ஸ், ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ செடிகளில் இருக்கிற குறிப்பிட்ட பார்ட்ஸ் வந்து எடிபிள் சாப்பிட முடிகிற அந்த பார்ட்ஸை எல்லாமே எடுத்து சாப்பிட்டான் ஓகேங்களா. ஆனால் சடனாக அவன் வந்து அப்சர்வ் பண்ணான், அந்த இயர்லி ஆதிய மனுஷன் சொல்கிறான் ஓகேங்களா. அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம சாப்பாட்டு போடுற அந்த சீட், அந்த விதையில் இருந்து தான் புதுசாக செடி வளருதுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் தான் வந்து அவன் வந்து ஒரு இடத்துல தங்கி இந்த ஃபார்மிங், இந்த விவசாயம்ன்றதை பண்ண ஆரம்பித்தான். செட்டில் பண்ணி ஒரு இடத்துல ஒரு நல்ல வளர்கிற இடத்துல, நல்ல மண் இருக்கிற இடத்துல ஸோ வளர ஆரம்பிக்கிறான். இதுதான் வந்து இது நடக்கவே இல்லைனா நம்ம இன்னும் வந்து காட்டில் தான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம் ஓகேங்களா. இந்த சீடு இருக்குல்ல, இந்த கொட்டைகளை வந்து டிஸ்கரைவ் பண்ணது இருந்து ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் சொல்லலாம், ஒரு முன்னேற்றம், மனித முன்னேற்றம்ன்றது சொல்லலாம் ஓகேங்களா. நாகரிகம் கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஒரு டேர்னிங் பாயிண்ட், நம்ம நல்லா இன்றைக்கி சாப்பிட முடியுதுன்னா இந்த கண்டுபிடிப்பு மூலியமாக தான். as time passed that he tried to improve the valid varieties of plants to meet his demands. Corn plants grown today have evolved due to human activity which occurred over 2000 years ago. ஸோ வந்து காலம் போக போக காட்டில் வளர்ந்த அந்த நார்மல் பிளான்ட்ஸை நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்காக, நம்மளுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பீஷீஸாக மாற்ற ட்ரை பண்ணோம். நமக்கு நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற அந்த கிராப்ஸ் எல்லாமே வந்து ஆதி மனுஷன் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து அவங்க செஞ்ச வந்த அந்த மாற்றங்கள், அந்த செலெக்ஷன், எந்த சீடு குறிப்பிட்ட சீடு நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி கொண்டு வந்தது தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். ஸோ கிராப்ஸில் வந்து நல்லா வளரணுன்னா, ஒரு ஃப்ளோவாக வளரணுன்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸுன்றதை பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். நெக்ஸ்ட் வந்து sowing, adding manures and fertilizers, irrigation, removal of weeds, harvesting, storage of food grains. என்ன லைனாக பார்க்கலாம். ஸோ மண்ணை வந்து தயார் செய்கிறது தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஒரு நல்ல பயிர் விளைச்சலுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ் வைஸாக பார்க்குறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில்னால் ஃபஸ்ட்டு வந்து சாயில் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் sowing seeds of the crop by plowing, harrowing, leveling and adding manure. ஸோ விதை, அதாவது வந்து சீடை போடுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா ரெடி பண்ணணும், அதுக்கு வந்து ஏற ஓட்டணும் ஓகேங்களா, அது வந்து ப்ளஃபிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹேரோவிங்னா வந்து நல்லா வந்து மக்களை வந்து உடைக்கணும். சொல்லுங்க, இது நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளஃபிங்னா வந்து உழுதல்னு சொல்லுவோம் தமிழில். டிராக்டரை வச்சு திருப்பி அதில் மண்ணை வந்து நல்லா லூஸ் ஆக்கிற அந்த வேலை தான் நம்ம வந்து ப்ளஃபிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹேரோவிங்னா வந்து பரம்படித்தல்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, இல்லைன்னா கட்டை உடைத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்ணை நல்லா லூஸ் ஆகி அப்புறம் அந்த சாயில் இருக்குல்ல, மண்ணை கெட்டியான ஒரு சில மண்ணெலாம் ரொம்ப கட்டியாக இருக்கும், ஈரமாக அப்படியே கட்டி மாதிரி இருக்கும், அதை வந்து உடைக்கணும் ஓகேங்களா. அதுதான் ஹேரோவிங்ன்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமன்படுத்துதல், அதாவது லெவலிங் ஓகேங்களா. வயல் வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி பள்ளம் மேடு இல்லாமல் ஃப்ளாட்டாக மட்டப்படுத்துறது ஓகேங்களா, அதுதான் வந்து லெவலிங். அதுக்கப்புறம் ஆடிங் மெனியூர், உரமிடுதல் தமிழில். ஸோ மண்ணுக்கு வந்து சத்து கிடைக்கிற இயற்கை உரம்ன்றது இது மாட்டு சாணமோ இல்லை வந்து ஏதாவது மருந்துகள்லாம் நம்ம வந்து போடுவாங்க ஓகேங்களா, அதான் ஆடிங் மெனியூர்ன்றது.
ஸோ இந்த ப்ளஃபிங்கிறது லென்த்தியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக சொன்னோம், பட் இப்போ லென்த்தாக சொல்லலாம் வாங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஃபிங் நம்ம என்ன சொன்னோம், உழுதல்னு சொல்கிறோம். ஸோ கெட்டியாக இருக்கிற மண்ணை உடச்சி சாஃப்டாக லூஸ் ஆக்கி அடியில் இருக்கிற சாயில் மேலே திருப்பி போட்டுறது. ஸோ இப்படி பண்ணுறதுனால பூண்டுகள் இருக்குல்ல, தேவையில்லாத பூண்டுகளை வேரோட கலண்டு போயிடும். ஓகேங்களா. சாயில்குள்ளே நல்ல அந்த காத்தோட்டம்ன்றது கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கிலீஷில் இருக்குது, நான் அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, உழுவதன் நன்மைகள் என்னென்ன. பிரிங் அ ஃப்ரெஷ் நியூட்ரியன்ஸ் டு த சர்ஃபேஸ். அடியில் ஆழமாக உள்ள மண்ணில் தான் வந்து மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், அந்த சத்துக்கள் வந்து நல்லா இருக்கும். அதை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வருது. எப்பவும் மேலே இருக்கிற சாயில் வந்து வெயிலோட தாக்கத்தினால வந்து நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ்ன்றது இல்லாமல் இருக்கும். உள்ளே இருக்க மண்ணில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேலே ரொம்ப லோவாக இருக்கும் நியூட்ரியன்ஸ், உள்ளே அடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச்சடு வந்து சாயில்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். ஏர் ஊட்டி மண்ணை திருப்பும்போது வந்து அடியில் படிஞ்சு இருக்கிற அந்த நல்ல நியூட்ரியன்ட் இருக்க அந்த மண் ஹை நியூட்ரியன்ட் ரிச் சாயில் வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சாயில் இஸ் ஏபிள் டு லூசன் சாயில் ஸோ த ரூட்ஸ் கேன் பெனிட்ரேட் ஈஸிலி. மண் லூஸாக ஸ்மூத்தாக மாறினா தான் வந்து புதுசாக முளைக்கிற அந்த சின்ன ரூட், அந்த வேர் வந்து ஆழமாக பூமிக்குள்ளே போக முடியும். கெட்டியாக இருந்தால் வேரில் தொலைஞ்சு உள்ளே போக முடியாமல் செடி வந்து நல்லா வளராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சாயில் இஸ் ஏபிள் டு ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர். லூஸ் சாயிலுக்குள்ளே கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சும் போது அந்த தண்ணி சர்ஃபேஸ்லேயே வந்து ஓடி வீணாகாமல் சாயில் அந்த மண்ணுக்குள்ளே இறங்கி ஸ்பாஞ்ச் மாதிரி வாட்டரை வந்து ஹோல்டு பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வீட்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஸோ வயலில் இந்த அக்ரிகல்ச்சரில் நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது தேவையில்லாத அந்த வீட்ஸுன்னு சொல்லுவோம், பூண்டு செடிகள்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே வந்து நம்ம வந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளஃபிங்ன்றது. இந்த உழுதல் நேரத்தில் அது வந்து தேவையில்லாத செடிகள் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஹாரோயிங்னா வந்து கட்டி உடைத்தல்னு சொல்லலாம், பரம்படித்தல்னு சொல்லலாம். இட் இஸ் மெத்தட் டு டிஸ்டர்ப் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ். இந்த உழுதல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மண்ணுக்குள்ளே சின்னதாக வந்து ஆரம்பிக்கிற அந்த தேவையற்ற காட்டு புற்கள் அதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா. வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வேரோட அழிக்கிறதுக்கு தான் இந்த ஹாரோவிங்ன்றதை பண்ணுறது. ஓகேங்களா. இட் இஸ் டன் பை யூஸிங் அ பிளேட் ஹாரோ ஆர் ஸ்பைக் டூத் ஹாரோ. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேடு மாதிரி வந்து கத்தி மாதிரி இருக்கிற அந்த கருவி, இல்லைன்னா வந்து முள்ளா கம்பி மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கும், இப்படி 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 இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி புடி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி முள்ளு கம்பி மாதிரி இருக்கிற அந்த கருவியை வச்சு தான் வந்து மண்ணை கீறி எடுப்பாங்க அந்த தேவையில்லாத செடிகளை இந்த ஹாரோவிங் மூலமாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லெவலிங், சமன்படுத்துறது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் பிரேக்கிங் பிக் லம்ப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் லெவலிங் இட். ஏர் ஓட்டுனதுக்கு அப்புறம் மண் பெரிய கட்டிகளாக கிடைக்கும். அந்த மண்ணை வந்து கட்டிகளை உடச்சி தூளாக்கி வயல் முழுவதும் வந்து ஒரே மட்டமாக சமன்படுத்துறது தான் வந்து இந்த ஸ்டெப்புன்றது. நெக்ஸ்ட் வந்து லெவலிங் இஸ் டன் பை யூஸிங் எ உடன் ஆர் அயன் பிளாக். ஸோ ஒரு பெரிய உடன் பிளாக்னா வந்து மரப்பலகை, இல்லைனா வந்து இரும்பு பலகை வந்து இந்த அயன் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து டிராக்டர் இல்லைனா மாடுகளை பின்னாடி கட்டி மண் மேலே இழுத்துட்டு போவாங்க. அது அப்படியே வந்து மண்ணை வந்து சமமாக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் லெவலிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். ஹெல்ப்ஸ் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் டியூரிங் இரிகேஷன்ஸ். வயல் மேடு பள்ளமாக இருந்தால் தண்ணி வந்து பாய்ச்சும் போது பள்ளத்தில் மட்டும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும். மேடான இடத்துக்கு வந்து தண்ணி போகாது. ஆனால் வந்து அதை வந்து லெவலிங் நம்ம வந்து எல்லாமே சமன்படுத்தும் போது தண்ணி எல்லா இடத்துக்கும் வந்து சீராக யூனிஃபார்மாக போய் சேரும். ப்ரிவென்ட் ஸ்டாப் சாயில் ஃப்ரம் பீயிங் கேரிட் அவே. மண் மேடு பள்ளமாக லூஸாக இருந்தால் பள்ளத்தில் வந்து காற்று அடிக்கும்போது இல்லை மழை பெய்யும் போது வந்து மேலே இருக்க அந்த சாயில் இருக்குல்ல, மேல் மண் வந்து அடிச்சிட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த தண்ணியில் அழைச்சிட்டு போயிடும். சமமாக இருந்தால் தான் மண் வந்து சீக்கிரமாக வந்து நகராது. ப்ரிவென்ட்ஸ் லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர். ஸோ மண்ணை வந்து நல்லா மட்டப்படுத்தி மூடி வைக்கும்போது மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து சூரிய வெளிச்சத்தால் வந்து சீக்கிரமாக வந்து ஆவியாகாமல் அப்படியே உள்வாங்கி தாங்கி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேன்வரிங், அதாவது வந்து உரமிடுதல். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் மேன்யூர் டு த சாயில். ஸோ மண்ணுக்கு தேவையான இயற்கை உரங்களை வந்து நம்ம வந்து மாட்டு சாணமோ இல்லை வந்து கடையில் அந்த கெமிக்கல்ஸோ ஏதாவது வந்து கொண்டு வந்து மண்ணோட கலக்கிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேன்யூரிங்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் டு இன்க்ரீஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் பிஃபோர் த சீட்ஸ் ஆர் சோன் டு ஈட். ஸோ விதைகள் போடுறதுக்கு முன்னாடி இதை ஏன் வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகி மண்ணோட வளத்தை, அதாவது வந்து மண்ணோட வளம்ன்றது இங்கிலீஷில் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் மண்ணோட வளத்தை வந்து அதிகரிக்கும். விதை முளைச்சி வரும்போதே அதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? ரொம்ப லென்த்தியாக போயிடுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், இல்லை இது முடிச்சிடலாம். ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ளஃபிங். ஸோ என்னென்ன கருவிகள் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ இது தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ப்ளஃப்னா வந்து ஏறுறது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் எ டீ ஷேப்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் ஆஃப் எய்தர் வுட் ஆர் மெட்டல். இது வந்து டீ மாதிரி ஷேப்பில் இருக்கும், மரத்தாலேயோ இல்லை இரும்பாலேயோ செஞ்சுருக்கிற ஒரு கருவி. ஓகேங்களா, ஸோ பழைய காலத்தில் விவசாயிகள் வந்து 2 மாட்டை வச்சு சேத்துல ஓட்டுவாங்க. அதுதான் வந்து ப்ளஃபிங், அதாவது ஏறுறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ் ஆஃப் த அயன் ப்ளஃப் விச் இஸ் வெட்ஜ் ஷேப்டு பெனிட்ரேட்ஸ் த சாயில். ஸோ இதோட ஒரு முனை வந்து எப்படி இருக்குன்னா கூர்மையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மண்ணுக்குள்ளே ஆழமாக குத்தி இறக்கும். ஸோ நீங்கள் டிராக்டரில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் டிராக்டரில் பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இரும்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த இரும்பு பகுதி வந்து எண்டில் இருக்க அந்த இரும்பு பகுதி ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மண்ணுக்குள்ளே ஆழமாக குத்தி வந்து இறங்கும். A plough is generally drawn by a pair of blocks or hawsers. So the plough is attached to the blocks by using a yoke. The farmer controls the plough and guides its blocks. ஸோ வந்து 2 காளை மாடு இல்லைனா வந்து குதிரைகளில் வச்சு வந்து இதை வந்து இழுப்பாங்க. மாடுகளோட கழுத்தில் வந்து ஒரு மரக்கட்டை, ஓகேங்களா, வச்சு இதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ விவசாயி பின்னாடியே நின்று மாட்டை வந்து இந்த மாதிரி கைடு பண்ணி அங்கே போ, இப்படி போ அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டே போவார். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்ச விஷயம் தான் இது, ஏறு விடுதல்னு சொல்லுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோனா வந்து கலைக்குத்தின்னு சொல்லுவாங்க, கலைக்குத்தி தமிழில். ஓகே, ஹோ இஸ் யூஸ் டு ரிமூவ் வீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் லூசன் த சாயில். ஸோ இதுவும் தேவையில்லாத அந்த பூண்டுகள்னு சொல்லுவோம்ல, அதை எடுக்கவும் மண்ணை வந்து லூஸ் பண்ணவும் இது வந்து யூஸ் ஆகுது இந்த கருவின்றது. ஸோ ஹோன்றது எப்படி இருக்குன்ற உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதான் ஹோ. தேவையில்லாத செடிகளை நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, a strong board bent plate made of iron is fixed at one end of the hoe which acts as like a bed. இப்போ தான் பார்த்தோம்ல. ஓகேங்களா, ஸோ இதோட ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்கான அகலமான வளைந்த இரும்பு பிளேட் வந்து இருக்கும். ஒரு கத்தி மாதிரி மண்ணை வந்து வெட்டும். the hoe is pulled by animals. இதையும் வந்து விலங்குகள், அதாவது மாடுகளை வச்சு தான் வந்து இழுப்பாங்க. ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா வந்து மாடுகளை வச்சு எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க கையாலே சில டைமில் வந்து நோண்டி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு கல்டிவேட்டர், அதாவது வந்து ஒரு டிராக்டர் வந்து யூஸ் பண்ணி செய்கிறது தான் வந்து கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். ஸோ கல்டிவேட்டர் இஸ் அ டிராக்டர் டிரைவன் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் யூஸ்டு ஃபார் ப்ளஃபிங். இது வந்து மாடுகளை வச்சு இழுக்காமல் டிராக்டர் பின்னாடி மாட்டி யூஸ் பண்ணுற ஒரு மாடர்ன் agricultural tool நம்ம சொல்லலாம். It has many plough shafts which can dig into considerable area of soil and at the same time loosen it and turn it. ஸோ இதில் வந்து பின்னாடி நிறைய இரும்பு பற்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிராக்டர் பின்னாடி இருக்கும், இப்படி இருக்கும்ல, அது ஷோ பண்ணட்டுமா என்ன? ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரே நேரத்தில் பெரிய ஏரியா அந்த மண்ணை வந்து தோண்டி லூஸ் பண்ணி தலைக்கீழாக திருப்பி போட முடியும். ஸோ இதனால் டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சோயிங் பார்க்கலாமா என்ன? சோயிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த ப்ராட்காஸ்டிங், அதுக்கப்புறம் ட்ரில்லிங்னா என்ன, டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்றதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒன்று முடிச்சிடணும், இல்லைனா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அவங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது ரொம்ப லென்த்தியான லெசனு, பட் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் இது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டெஸ்ட்டு கொடுங்க இது முடிஞ்ச அப்புறம்.